ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் செல்லப்பிள்ளை செல்வி சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் ரொம்ப வருஷம் கழித்து செல்வியை கூட்டிகிட்டு எக்ஸிபிஷன் போயிருந்தோம். வானகரமில் இருக்கிற எக்ஸிபிஷன் போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு செம்மையாக ஒரு கேமல் இருந்துச்சு. முதல்ல செல்வி அதில் ஏறி உட்கார வச்சாச்சு. பார்த்தோன்னே உள்ள என்ட்ரி நமக்கு ஒருத்தருக்கு 90 ரூபீஸ் வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் மற்ற ஒவ்வொரு கேம்ஸ்க்குமே செப்பரேட்டாக தனித்தனியாக நம்ம பே பண்ணி தான் உள்ளே போய் விளையாடணும். ஸோ போயிட்டு வராற ஹாய் சொல்லிட்டு ஜாலியாக வரான். செம்மையாக இருந்தது போல இருக்கு அவனுக்கு. செம்மையாக இருந்ததுன்னு சொன்னால் அழகாகவும் இருந்தது, நல்லா கலர்ஃபுல்லாக. எல்லாருமே அதில் ஏறிட்டு தான் உள்ளே வந்தது. அடுத்தது இந்த கேமல் ரைடுக்கு 80 ரூபீஸ் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நல்லா கலர்ஃபுல்லாக க்ரீன் கலரில் அம்மாவும் சால்வியும் போட்ட கலர்லேயே இந்த செட்டும் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளே என்டர் ஆனோடனே பயங்கர சவுண்டு மியூசிக்கோடு இருந்தது. நம்ம அந்த மியூசிக்கெல்லாம் போட்டால் நமக்கு காப்பிரைட்ஸ் கிளைம் வந்துடும். அதனால தான் இன்றைக்கி மியூசிக்காலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் பேசிடலான்னு இப்போ நான் பேசிகிட்ருக்கேன். இல்லை இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஆர்டிஃபிஷியல் அனிமல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. சவுண்டெல்லாம் இந்த செம்ம பயங்கரமாக இருந்தது. நான் சவுண்டு இப்போ காட்டுறேன் பாருங்களேன். நம்ம ஜூக்கே போக தேவையில்ல, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. டைகர் சூப்பராக இருக்குல்ல. இந்த மியூசிக் அனிமல்ஸோட சவுண்டெல்லாம், இந்த டைனோசர் பண்ணலாம் செம்ம ஹைட்டு, செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது மாதிரி இன்னும் ஜீப்ரா, இந்த காட்டு எருமை நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக. எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க பாருங்களேன். இந்த ஜிராஃபியும் க்யூட்டாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு டீரு, பீகாக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. உள்ளே போனதும் இதுதான் இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இதில் உட்கார நிற்க வச்சிடலாம் 2 பேரையும் அப்படின்ட்டு. அவங்க 2 பேருக்கும் ஐடியாவே இல்லை. என்னடா இது சும்மா நிற்கிறோம், அது பாட்டுக்கு சுற்றுதே அப்படின்னு பார்த்துட்ருக்குறாங்க. தெரியலை. ஆமாம், அதுதான் வெயிட் பண்ணுங்கம்மா, ஃபோன் இந்த மாதிரி இது 360 டிகிரியில் சுற்றி முடித்தோடனே நான் காட்டுறேன், வீடியோ எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் அப்படின்ட்டு சொன்னேன். ஸோ அதுவும் 2 பேரும் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. வீடியோ எடுத்து முடித்தோடனே பார்த்தோம். அதுக்கப்புறமா நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அடுத்தது 90s கிட்ஸ் சாக்லேட்ஸுன்னு டாய்ஸுன்ட்டு ஷாப்பை பார்த்தோன்னா உள்ளே நுழைஞ்சிட்டோம். நிறைய, ஆனால் ரொம்ப காஸ்ட்லிப்பா, சரியான காஸ்ட்லியாக விற்கிறாங்க எல்லா பொருளும். 4 அது சின்னது தேன் மிட்டாயை வச்சுட்டு அது 10 ரூபீஸாம். நாங்கள் சும்மா அந்த இது மட்டும் வாங்கினோம், ஒரு 3 ஐட்டம் மட்டும் வாங்கினோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் வாங்கியாச்சு. இல்லை, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஸ்பா சூப்பராக இருந்தது. பார்த்தோன்னு போனதே இல்லை நான், அதனால் சரி அப்படின்ட்டு 3 பேரும் போய் உட்காந்துக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஒரு 15 மினிட்ஸ் மைண்ட் ரிலாக்ஸ்டாக, காலுக்கு ஒரு செம்மையாக இருந்தது. லெக்ஸை டர்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்பா பண்ணுறது. சூப்பராக இருந்தது. சால்வியும் என்ஜாய் பண்ணா, நானும் என்ஜாய் பண்ணேன். செம்மையாக இருந்தது. இதை பாருங்கள், காலை தூக்கணும் புஷ்ஷுன்னு எல்லா மீனும் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் கால் வச்ச உடனே டக்குன்னு அப்படியே என்ன சொல்கிறது, ஃபுல்லாக காலில் ஃபுல்லாக ஒட்டிக்குது. நல்லா இருந்துச்சு. அம்மாவும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சால்விக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது போஸ் கொடுக்க சொன்னால் அவருக்கு தெரிஞ்ச போஸ் அதுதான். சூப்பராக இருக்கு அம்மா சொல்கிறத பாருங்களேன். ஒரே ஜாலியாக இருந்தது அம்மாவுக்கு. ஒரே சிரிப்பு தான், அதில் உட்காந்ததுலேருந்து ஒரே சிரிப்பு தான். ஹூசுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த ஃபிஷ் ஸ்பாவும் 80 ரூபீஸ்ன்னு தான் சொன்னாங்க ஒருத்தருக்கு. எல்லாமே தனித்தனியாக காசு. இதுக்கு போகலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வந்தோம். இந்த கேம்ஸ் மாதிரி விளையாடுறது இது மாதிரி நிறையா இருந்தது. அதில் நாங்கள் இதை செலக்ட் பண்ணி இதில் போய் நின்றோம். 3 பால்ஸ் 50 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க டிக்கெட்டு. சால்வி தான் போட்டான். ஃபஸ்ட்டு பால் ஒன்றுமே போடலை. செகண்ட் பால் சூப்பராக போட்டான். அதை பாருங்களேன், அழகாக போடுவான். பாதி கப்ஸ் விழுந்துருச்சு செகண்ட் பாலில். அடுத்து தேர்ட் பால்லையும் கொஞ்சம் விழுந்துச்சு. ஃபஸ்ட்டு பால் போட்டிருந்தானா வின் பண்ணியிருந்துப்போம். அது மிஸ் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு ஒரே என்ன சொல்கிறது, சோகமாயிட்டாங்க. என்னடா அவ்வளோதானே, 50 ரூபா போச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதோட நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணியாச்சு. ஸ்னோவா
ஸ்னோ ஹவுஸுன்னு கூப்பிட்டு போனோம். ஒரே சிரிப்பு. நான் பார்த்தா கீழே தர ஃபுல்லாக ஈரம். எங்கடா இருக்குது, ஸ்னோவே இல்லையடா அப்படின்னு பார்த்தா சைடில் ஹோல்ஸ்லேருந்து புஷ்ஷுன்னு காற்று வருது. காற்று இல்லை, அது ஐஸு. எல்லா மண்டையிலையும் ஒரே ஐஸ். நான் ஒரே ஓட்டம் ஓடியே போயிட்டேன். மண்டையில் ஐஸு பட்டால் நம்ம மண்டை காலி அப்படின்ட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டேன். சால்வி ஃப்ரண்ட்டில் முன்னாடி போய் நின்றுட்டார் அவர். ஐஸு செம்மையாக வந்துச்சு பாருங்களேன், சர்ன்னு வருது ஐஸு. தலை ஃபுல்லாக நனைஞ்சு ஓடி வந்தார் அவர். செம்ம ஜாலியாக இருந்தது, குஷியாக இருந்தார் அவர். பாருங்க என்ன ஆட்டம் அது ஐஸுக்குள்ளே. அந்த ஸ்னோ ஹவுஸில் வந்து ஒரு 4-5 முறை அந்த மாதிரி ஐஸு அப்படியே சர்ன்னு விட்டாங்க. எல்லாம் ஒரே ஆட்டம் அந்த ஐஸில். இவரும் ஒரே ஆட்டம். தலை ஃபுல்லாக ஐஸ் கட்டி, சட்டெல்லாம் செம்மையாக நனைஞ்சு போச்சு. அவ்வளோதான், அப்படியே டக்குன்னு வாடா அப்படின்னு இழுத்துட்டு ஓடி போயிட்டேன். வெளியில் ஓடி என்ன ஆட்டம் பாருங்க. இதுதான் வெளியில் அவுட்டர் இது வியூ, ஸ்னோ ஹவுஸோட வியூவு. அப்படியே நிறைய ஹவுஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பேய் வீடு, அது இதுன்னு மிரர் ஹவுஸு, எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக நம்ம பே பண்ணி தான் போனோம். ஒருத்தருக்கு இந்த ஹவுஸ் எல்லாம் வந்து ஒருத்தருக்கு 100 ரூபா. நடுவிலே எனக்கு வந்து மண்டை வலி வந்துருச்சு. அதோட அம்மாட்ட ஒரு காஃபி வாங்கி தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். 2 பேரும் போனாங்க. காஃபி வாங்கிக்கிட்டு வெஜிடபிள் சூப், காளான் சூப் ஒன்று வாங்கிட்டு வந்து அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதுக்கு போகலாம் அப்படின்னு போனால் இதுதான் இந்த கேம் இருந்துச்சு. பார்க்க டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு ஏறி விளாட்றாரு பாருங்க. தாவி குதிச்சு விளாட்றான். நல்லா இருந்துச்சு போல இருக்கு அவனுக்கு. நல்ல பலூன் மாதிரி பெருசாக சூப்பராக இருந்துச்சு. எல்லா பசங்களும் விளையாண்டுச்சுங்க. பெரியவங்கெல்லாம் நாட் அலவுடு. இந்த மாதிரி சின்ன பசங்க தான் அலவுடு. இதில் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வரைக்கும் விளையாண்டாங்க. நல்லா விளையாடி முடிச்சுட்டு ராட்டினத்துக்கிட்ட போனோம். ஆக்சுவலாக இது வரைக்கும் சால்வி ஏறினதே இல்லை. பயப்படுவான், அழுவான் சின்னதுலலாம். இந்த வாட்டி போயிட்டு வாங்கடா அப்படின்ட்டு அம்மாவையும் கூட சேர்த்து அமிச்சேன். நான் போக முடியாதுல்ல. அதில் நிறைய ராட்டினம் இருந்தது. என்ன சொல்கிறது, குயின்ஸ்லாண்டு எம்ஜிஎம்லலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அங்கே இருக்கிற எல்லாமே இங்கே இருந்தது. ஆனால் ஒன்றுத்துக்கு தனித்தனியாக நம்ம பே பண்ணி போனோம். அம்மா ஏறி உட்காந்துட்டாங்க. ஒரு வழியாக 2 பேரும் ஏறி உட்காந்துட்டாங்க. சுற்றுது அது பாட்டுக்கு. பயந்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு அழுதுருவானோ அப்படின்னு சொல்லி. ஆனால் நல்ல பிள்ளை, அழுகவே இல்லை. ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தான். செம்மையாக விளாண்டாங்க 2 பேரும், செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அவனுக்கு துணைக்காக தான் அம்மாவை அமுச்சுட்டேன், இல்லைன்னா அம்மா அமுச்சிருக்க மாட்டேன். அவங்களுக்கும் வயசாகுதில்ல, தலை சுற்றும் அப்படின்ட்டு பயந்துட்டு தான் இருந்தேன். சரி எப்படியோ 2 பேரும் போயிட்டு வந்துட்டாங்க. இந்த ரைட்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். செம்மையாக சுற்றி வரும். மற்ற ரைடை விட இது தான் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இதுக்கே போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டேன். நல்லா இருந்துச்சு. செம்மையாக சுற்றி விளையாடிட்டு வந்தாங்க. பார்ப்போம் எப்படி இறங்கி வரப்போகிறாங்களோ, அழுவானோன்ட்டு பயந்துட்டு இருந்தேன். நல்லா தான் வந்தான். ஆக்சுவலாக காட்டுறேன் பாருங்களேன். என்ன சுற்றுதுப்பா, அவ்வளோ கூட்டம். எல்லாத்துக்குமே கூட்டம் இல்லாத இடமே இல்லை. எல்லாத்துலேயுமே கூட்டம்தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரைடு முடிஞ்சு போச்சு. இறங்கி வராரு. வீராதி வீரர் சூராதி சூரர் வராரு. டயர்டாயிடுச்சு. ஆட்டத்தை பாருங்க. அவ்வளோதான், எங்கள் அம்மாவுக்கு தலை சுற்றிருச்சு. நெக்ஸ்ட்டு குற்றாலம் போகலான்னு இருந்தோம். ஆனால் அதை போய் பார்த்தோன்னே பயந்துட்டான் சால்வி. எங்கள் அம்மா டவலை வேறு கையிலே வச்சுட்டே சுற்றுனாங்க. இருட்டாயிடுச்சுல, பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருந்தது. யாருமே சால்வி ஆனால் இந்த வாட்டிக்கு டயர்ட் ஆகலை அவ்வளோ சீக்கிரத்தில். பரவாயில்ல, வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அடுத்த கேம்னு வாங்க போகலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் போகலை, மிரர் ஹவுஸ் போகல. இதெல்லாம் வளைஞ்சி காட்டும், மூக்கை ஒரு மாதிரி காட்டும், மூஞ்சி ஒரு மாதிரி காட்டும், உடம்ப ஒல்லியாக காட்டும். அவ்வளோதான், அதுதான் மிரர் ஹவுஸு அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. சரி இல்லை போய் எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு வேண்டான்ட்டு விட்டுட்டேன். இந்த லைட் ஷோ நிறைய இந்த மாதிரி இருந்தது. இது வந்து VR7D என்ன சினிமாவாம் அப்படின்னு போட்டிருந்தது. சரி வாடா போகலாம். ஃபஸ்ட் எனக்கெலாம் பயம், இதெல்லாம் பார்த்தாலே பயப்படுவான் அப்படின்னு நினச்சி என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலான்ட்டு ஏற்றி விட்டா அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள். கொஞ்சம் கூட அவனுக்கு பயமே இல்லை. ஹாயாக அதை மாட்டிக்கிட்டு நிற்கிறாரு. ஃபஸ்ட்டு மூக்கில் இருந்து இறங்கி விழுந்துச்சு, சரியாக நிற்கலை. அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக நின்றோன்னு தண்ணி கையை வந்து ஆட்டி பேசிகிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு கத்தலாம் இல்லை. பக்கத்தில் இருந்தவங்களாம் நல்லா கத்துறாங்க, ஐயோ அப்பா அப்படின்னு. இவர் கத்தவே இல்லை. பயமாக இல்லையாடானா இல்லை, ஜாலியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான். அங்கே பாருங்க சைடில் எப்படி பார்க்குறேன், கையை ஆட்டி அங்கே என்னமோ இருக்குது போல இருக்குது அவனுக்கு தெரிஞ்சு.
அதுவாக ஆடுது. ஆனாலும் அவன் பயப்படல. பரவாயில்லப்பா, பிள்ளை தைரியமாக தான் இருக்கான். அந்த அண்ணாவும் வந்து அவனை பயமுறுத்த ட்ரை பண்ணுறாங்க. சான்ஸே இல்லை. இன்னும் நான் பயமாகவே இல்லையா அப்போது அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் அவன் பயப்படல. இதுக்கு எவ்வளோ ஆச்சு? இது 100 ருபீஸ் பே பண்ணோம்ப்பா. நான் இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் இல்லை. இந்த பாருங்க, ஆட்டாட்டம் ஆட்டுறாரு. வேலைக்கே ஆகலை நம்ம ஆள்கிட்ட. மாலை வந்து அசைக்க முடியலை. பாருங்க, கையெல்லாம் பிடிச்சி ஆட்டுறாரு அந்த அண்ணா. ஒரே சிரிப்பு தான் எனக்கு. நான் கேட்டேன், என்னென்ன பயப்படவே மாட்றான், அப்போ ஒன்றுமே இல்லையா, வேஸ்ட்டா அப்படின்னு கேட்டேன். இல்லை நல்லா தான் இருக்கும், அவங்க பையன் பயப்பட மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அண்ணா. பாருங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு கையை பிடிச்சிக்கிட்டு. அவ்வளோதான். அது ஒரு 10 மினிட்ஸ் விளையாண்டான். நின்று அதை பார்த்துட்டு இருந்தான். நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். வர்த்து தான். இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வர்றதில் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் வந்தோடனே கேட்டோம், எப்படா இருந்துச்சு அப்படின்னா, பேய் வீட்டிலாம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். சரி என்ஜாய் பண்ணால் சரி. எங்கள் அம்மா அந்த டவலை விடுற மாதிரியே இல்லை. அடுத்து இது வந்து அது என்னது பிளானட்டோரியம்னு சொன்னாங்க. 50 ருபீஸு அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ளே போனால் அவ்வளோவா எனக்கு பிடிக்கவே இல்லை. அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. இவன் அந்த அனிமல்ஸ் கூடலாம் வந்து விளையாடிட்டு இருந்தான். எழுந்திரிச்சு ஒரே இடத்துல உட்காண்ட்ருந்தாலாம் வர்த்தே இல்லைப்பா, பார்க்கறதுல வேஸ்ட்டு. இது ஓகே, இவன் விளையாடிட்டு இருந்தான்ல, சரி ஓகே அப்படின்ட்டு இருந்தது. இதை பாருங்கள், இதுதான் குற்றாலம்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா அவ்வளோ தண்ணி, ரொம்ப அழுக்காக இருந்தது, வேஸ்ட்டாக. ஐயோ, என் சால்வி பயந்துட்டு ஓடி வந்துட்டான். இது அதனால் தண்ணி ரைடு எதுவுமே விளையாடலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் இருந்துச்சு. சரி வாடா, இதில் போய் உட்காந்து கார் ஓட்டுறா வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். உட்காந்து நல்லா ஓட்டிகிட்டு இருந்தான், ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அந்த கார் வந்து அவனுக்கு கொஞ்சம் சின்னது. பர்பிள் கலர் கார் கொஞ்சம் பெருசாக இருந்தது, இது வந்து கொஞ்சம் சின்னது அவனுக்கு. அதனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தான். மற்றபடி நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். வாங்கினதெல்லாம் உட்காந்து முழுங்கிட்டு இருக்கோம். நாங்கள் வீடியோ எடுத்த நேரம் தான் கரண்ட்டு போச்சு கொஞ்சம் நேரம். அப்புறம் திருப்பி வந்துருச்சு டக்குன்னு. இப்போ வந்து எங்கள் அம்மா என்ஜாய் பண்ணுறாங்க அதை சாப்பிட்டு. அவங்க காலத்தில் விற்றுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க காலத்தில் 25 பைசே அந்த மாதிரி ரேட்டில் தான் அதெல்லாம் விற்கும். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ 10 ரூபான்னு அதை வாங்கினோம் நாங்கள் ஒரு பேக்கெட்டில். அந்த பேக்கெட்டில் வந்து 4 பீஸோ 5 பீஸோ தான் இருந்துச்சு. 10 ருபீஸாம். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பழைய காலத்து நினைவுகள்லாம் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக விளையாடி எல்லாம் முடிச்சாச்சு. எனக்கு டயர்டு தாங்க முடியலை. எனக்கு அப்படியே நாக்கெல்லாம் வறண்டு போன மாதிரி இருக்கும். வாங்கம்மா இந்த கோலா ஐஸ் வாங்கிட்டு போகலாம், நல்லா ஐஸாக சுப்பி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அது ஒரு 50 ருபீஸ். ஒரு ஐஸு 50 ருபீஸ். என்ன காஸ்ட்லி பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சு. எடுத்து அதை போட்டு அந்த அண்ணா நல்லா பண்ணாங்க. கையிலலாம் வந்து கவர் க்ளவுஸ்லாம் போட்டு தான் பண்ணாங்க. சூப்பராக பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு எனக்கு விட்றான்னு கெஞ்சி கேட்டு அவனை விட்ட வாங்கி கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தேன், சாப்பிட்டுட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு ஐஸு. அந்த அனலுக்கு என்ன சொல்கிறது, அந்த க்ரௌடுனால ஒரு மாதிரி ஆகுது, சஃபகேட் ஆன மாதிரி இருந்தது. ஐஸ் சாப்பிட்டோன்னே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே எல்லாம் வேலை வச்சிச்சு. எனக்கு நல்லா கோல்டு பிடிச்சி படுத்துட்டேன் ஒரு நாள். என்ஜாய் பண்ணுறாரு. அங்கே பாருங்கள், எனக்கு கொடுக்கவே இல்லை இந்த பையன். அதை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே இருந்துடலாமாம்மா, நைட்டுக்கு இங்கே தங்கிடலாமான்லாம் கேட்டான் இவன். அந்த க்ரீன் கார்பெட்லாம் போட்டிருக்காங்களே, சூப்பராக இருந்துச்சு. இந்த நைட் டைமில் எல்லோரும் அங்கங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபேமிலியாக. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த ஈவினிங் செமையாக போச்சு எங்களுக்கு. காசு கொஞ்சம் செலவாகும், ஏன்னா நம்ம ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக நம்ம பே பண்ணுறதுனால. அவ்வளோதான். நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அவர் ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.